பீமனால் கொல்லப்பட்டனர் இளம் கௌரவர்கள். சிகண்டியின் பின்னிருந்து ஆக்கிய அர்ஜுனனால் அம்பு படுக்கையில் கிடத்தப்பட்டார் பீஷ்மர். அபிமன்யுவை இழந்தது பாண்டவகுலம், கடோத்கஜனை இழந்தது அரக்கர்குலம். துரோணர் குருசேத்திர போரில் 5 நாட்கள் கௌரவர்களின் படையின் தலைமை படை தலைவராக இருந்து விண்ணேகினார். பல்லாயிரம் வீரர்களை விழுங்கியது குருசேத்திரம். சிபிரத்தில் காத்திருந்த அங்கர் படைக்கு அஸ்தினபுரியின் படை நகர்வின் செய்திகள் வந்து கொண்டே இருந்தன. கௌரவ அரசர் எந்த பொழுதிலும் உதவி கோரி செய்தியை அனுப்பக்கூடும் என்று காத்திருந்தான் வெய்யோன். காத்திருப்பு வீண் போகுமா? வெய்யோனுக்கானது குருசேத்திரம். துரியோதனா, வருத்தப்படவோ கலக்கமடையவோ நேரமில்லை. நாளைய போர் கொள்கையை பற்றி பேசுவதற்காகவே இங்கே கூடியிருக்கிறோம். முதலில் நாம் படைத்தலைவரை தேர்ந்தெடுத்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். மருமகனே, சிந்திப்பாயாக. மாமா, பயிற்சியாலும் மூப்பினாலும் இதுவரை துரோணரும் பீஷ்மரும் நமது படைகளை நடத்தினார்கள். ஆனால் சூழ்ச்சியால் அவர்கள் வீழ்த்தப்பட்டார்கள். இப்போது படைத்தலைமை ஏற்க வேண்டியவர் எவர்? துச்சாதனா, நானே படைத்தலைமை கொள்கிறேன். ஆம், நானே. முடிக்குரிய அரசர்கள் நேரடியாக படைத்தலைமை கொள்வதில்லை. சல்லியரே, எவர் சொன்னது? இந்த மணிமுடியும் மண்ணும் எனக்குரியது. இதன் பொருட்டு பொருதி நின்றிருக்க எழுந்தவன் நான். என் நிலத்தின் பொருட்டு போரிட எனக்கு எவர் ஒப்புதலும் தேவையில்லை. அரசே, படைத்தலைவன் பொறுமை கொண்டிருக்க வேண்டும். எளிய இலக்காக அவன் படைமுகப்பில் நின்றிருக்கவும் கூடாது. நான் இருக்கும்போது நீர் படை தலைமை கொள்ள வேண்டிய அவசியமில்லை அரசே. அங்கர். ஆம் அஸ்வத்தாமரே, அங்கர் வந்துவிட்டீர்களா மூத்தவரே? அரசே, படைத்தலைமை கொள்ள இனி தகுதியானவர் அங்கர் மட்டுமே. அர்ஜுனனும் அங்கரும் சமமாகவே போர் பயிற்சி கொண்டிருக்கின்றனர். ஆனால் அங்கரை விடவும் இப்போர்க்களத்தில் அர்ஜுனன் முன்னிலை வகிப்பதற்கான வாய்ப்பு ஒன்று உள்ளது. அது யாதவ கிருஷ்ணன். ஆம் சகுனி தேவரே, போரில் இளைய யாதவனுக்கு நிகரான தேர்ப்பாகன் தேவை. ஆனால் அவருக்கு நிகரானவர் என இங்கு எவரும் இல்லை. இருக்கிறார் சல்லியர். சல்லியரே, அங்கரின் தேரை நீங்கள் ஓட்டுங்கள். புறவித் தேர்வதிலும் தேர் நுண்மை அறிந்த திறனாளரும் நீர் ஒருவரே. என்ன பேசுகிறீர்கள்? சூதனுக்கு சூதனாகவா? நான் சூதன் காலடியில் அமர்ந்து தேரோட்ட வேண்டுமா? மலைமகன் என்றால் அத்தனை இழிவா? இங்குள்ளோர் உணர, நான் எங்கும் அடிபணியவில்லை, எவருக்கும் ஏவல் செய்யவும் இல்லை. பாண்டவர்களுக்கு பெண் கொடுத்த குடியை சார்ந்தவன். இன்று வீழ்ந்தாரும் மறுபுறம் சென்று நின்று படை நடத்தி உங்களை வெல்லும் ஆற்றல் கொண்டவன். நான் அஸ்தினாபுரியின் சத்திரிய படை கூட்டாளியாகவே இங்கு வந்தேன். எனக்கு எவருடைய பாகனாகவும் இருக்க வேண்டிய இழிவு இன்னும் அமையவில்லை. இளைய யாதவரை விட குடிமேன்மை உங்களுக்கு இல்லை அல்லவா? அடே, என்ன சொல்கிறாய்? அவன் குடி என்னை விட குறைந்தது. யார் அவர்கள்? கன்றுஓட்டி வாழ்பவர், வலை தேடி கொண்டு காடுகளில் அலைபவர்கள். நாங்கள் அரச பெருங்குடி. சவ்வீர மணிமுடி எங்கள் குடிக்கு வந்து 100 தலைமுறைகள் ஆகிறது. அன்று அஸ்தினாபுரி என ஒரு நாடு இருந்ததா? சொல். சூதனுக்கு தேரோட்டிய பிறகு இருநிலம் வென்று அமைந்தாலும் என் குடிகளுக்கு இழிவே எஞ்சும். என் நாவால் சூதனுக்கு வணக்கம் சொல்லவும் அவன் ஆணைப்படி வார்பற்றவும் வேண்டுமல்லவா? இயலாது. அவ்விழிவை சூட என் நிலையிலும் இயலாது. இதோ எஞ்சிய என் படையுடன் நான் கிளம்புகிறேன். இனி இப்போரில் நாங்கள் கலந்து கொள்ள இயலாது. சல்லியரே, இக்களத்தில் நீங்கள் தோற்றால் சவ்வீர பால்கீக நாடுகளின் அரண்களும் களஞ்சியங்களும் பாண்டவர்களால் முற்றளிக்கப்படும். அவற்றை காப்பது நம் கடமை. நாளை போரில் எனக்கு இளைய யாதவனுக்கு இணையான தேர்ப்பாகன் தேவை. அவ்வண்ணம் ஒருவர் அமைந்தால் வென்றேன் என்றே கொள்க. சல்லியர் எனக்கு பாகனாக வரட்டும். அவர் எல்லா வகையிலும் இளைய யாதவனுக்கு நிகரானவர். சல்லியரே, தாங்கள் எனக்கு அளிப்பதற்கு பிரிதொன்றுமில்லை. இது எனது ஆணை அல்ல, எனது விண்ணப்பம். அவ்விழிவை சூட என் நிலையிலும் என்னால் இயலாது. இனி இப்போரில் நாங்கள் கலந்து கொள்ள இயலாது. நான் செல்கிறேன். அங்கரே, நீங்கள் அவரில்லாமல் படைமுகம் செல்ல இயலாதா என்ன? துச்சாதனா, முதியவர்களின் நடிப்பும் குழவியரின் நடிப்பும் மிக எளிமையானவை. அவரால் செல்ல இயலாது. வருவார்.
அவர்தான் தேரோட்ட வேண்டும் என்று ஏன் கூறினீர்? அவரை சிறுமை செய்யும் நோக்கம் மெய்யாகவே உங்களுக்கு இருந்ததா? இல்லை, இந்த களத்தில் இதுவரை நான் எடுக்காத சில அம்புகளை எடுக்கவிருக்கிறேன். அதற்குரிய விசை என் தேரில் கூட வேண்டும். நான் ஒழிப்பதற்கு இணையாக என் தேர் திரும்ப வேண்டும். என் அம்புகளை தானும் முற்றறிந்த ஒருவரே தேரை தெளிக்க முடியும். அவ்வளவுதானே? நீங்கள் விளைவது நடக்கட்டும். என் குடிப்பெருமையை இழக்கிறேன். என் ஆணவத்தை அழித்துக் கொள்கிறேன். சூதனுக்கு பாகனாக அமர்கிறேன். அதற்கு மேல் ஏதேனும் இருந்தால் அதையும் ஆற்றுகிறேன். நன்றி சல்லியரே. தேரிலேறி களமுகம் நின்று அர்ஜுனனையும் பீமனையும் வெல்கிறேன். நாளைய போருக்கு பின் எவர் வெல்வதென்ற பேச்சுக்கே இடம் இருக்காது. ஒளியுருவனின் கரிய மைந்தன் அவன் தொட்டு தொட்டு இங்கிருந்த அனைத்திலிருந்தும் தேடிச் சேர்த்த அழகனைத்தையும் திரண்டவன். தந்தை தழுவி தழுவி சளிப்புறா பெரும் தோள்கள் கொண்டவன். கண்படுமோ என தந்தை நேர்விழி கொண்டு நோக்க நாணி ஓரநோக்கால் தொட்டறியும் எழில் முகன் அமைந்தவன். அவனை வாழ்த்துக. இப்புவியில் தெய்வங்கள் நிகழ்த்தும் விந்தைகளில் பெரியது வீரம், அதனினும் பெரியது அன்பு, அதனினும் பெரியது கொடை. கொடையில் ஏது பாகுபாடு? சிறியோர் பெரியோர் உண்டோ? உயர்ந்தோர் தாழ்ந்தோர் உண்டோ? நட்பும் உறவும் தான் உண்டோ? தாய்க்கு இறங்கா பிள்ளையும் உண்டோ? அறிக, வீரம், அன்பு, கொடை இம்மூன்றும் கனிந்தெழுந்த ஒளியே வெய்யோன். எனினும் அவன் கொடையால் கட்டுண்டவன். சல்லியரே, நான் தங்களிடம் பேசும் பொருட்டு வந்திருக்கிறேன். துச்சாதனா, நான் எவரையும் சந்திக்க விரும்பவில்லை. நான் அரசரின் ஆணையை தெரிவிக்கும் பொருட்டு வந்திருக்கிறேன். நாளை புலரியில் நீங்கள் சென்று படைமுகம் நின்று அங்கரின் பொற்தேரை தெளிப்பீராக. ஆம், அறிவேன் துச்சாதனா. நான் சொல்வதை செவி கூர்ந்து உளம்கொள். அவன் கொடையாளி, அச்சொல்லில் மகிழ்பவன். அவன் எவருக்கு என்னென்ன கொடுத்திருக்கிறான் என்பது உங்களுக்கு தெரியுமா? அவன் மதவேலமாக இருக்கலாம், ஆனால் 1000 சரடுகளால் தரியறிந்து கட்டப்பட்டிருக்கிறான். ஒவ்வொரு சரடும் அவன் அளித்த கொடைகள். அவனுடைய ஆற்றல் அனைத்தையும் அவன் அள்ளி கொடுத்து விட்டான். பொன்னோ மணியோ அனைத்தும் பொருள் வடிவ ஆற்றல்களே. சொல்லோ நுண்வடிவ ஆற்றல். அவன் அள்ளி கொடுத்து வெறுமை கொண்டபடியே இருக்கிறான். இன்று அவன் முற்றிலும் ஆற்றலற்றவன். அறிக. தாங்கள் சொல்வது புரியவில்லையே. ஒரு கொடை ஒரு கடமையை கொடுப்பவனுக்கு அளிக்கிறது. ஒரு சொற்கொடை அதை பேணும் சுமையாகிறது. அவ்வாறு கர்ணன் தன் வாழ்நாள் எல்லாம் கொடுத்தவற்றால் கட்டுண்டிருக்கிறான். தன் சொற்கொடையால் எப்போதைக்குமாக பிறருக்கு அடிமைப்பட்டிருக்கிறான். அச்சரடுகள் என்ன, அவன் எங்கெல்லாம் கட்டப்பட்டிருக்கிறான் என்று அறியாமல் அவனுக்கு தேர் தெளித்தால் நான் மூடன் என்று ஆவேன். அவன் அவர்கள் எவரையும் கொல்லவில்லை. ஏனெனில் எங்கோ எவருக்கோ அவர்களை கொல்வதில்லை என்று சொல்லளித்திருக்கின்றான். அவன் எவருக்கோ அளித்த சொற்கொடை அது. கொடை மட்டும் அவனை கட்டுப்படுத்தும். அது அவன் பாண்டவர்களின் அன்னைக்கு அளித்ததாக இருக்கலாம். சென்று கேள், அவனிடமே நேரில் கேள். அவன் எவருக்கு என்னென்ன சொற்களை அளித்திருக்கிறான் என்று உசாவு. சென்று உன் தமையனிடம் அதை சொல். இக்களத்தில் அவன் எவ்வண்ணம் எல்லாம் சிறைப்பட்டிருக்கிறான் என்று அவனுக்கும் புரியும். ஆம், நான் அவரிடமே கேட்கிறேன். பிற எவரிடமும் இதை பற்றி பேசுவதற்கு முன் அவரிடம் நான் பேசுவதே உகந்தது. காட்டின் முதன்மை ஆற்றலை கொண்டிருந்தாலும் யானைக்கு எவரையும் கொன்றே வாழ வேண்டும் என்னும் ஊழ் இல்லை. காட்டையே உண்ண முடியும் என்பதனால் வேட்டையாடும் பொறுப்பும் அதற்கில்லை. பழிகொள்ளாது வாழ இயலும் என்னும் வாழ்வை போல் பிறவி கொடை ஏதுமில்லை. சினமும் வஞ்சமும் விளைவும் கொள்ளாது வாழும் வாய்ப்புள்ளவன் வெய்யோன். நீங்கள் நினைவு கொள்வதற்கான சொல் இது. என்றேனும் உங்கள் முன் இது முளைத்தெழுந்து நிற்கும். வாழ்த்துக, வணங்குக வள்ளலின் நினைவை. கொடையில் சிறந்தது என்றொன்று உண்டோ? இப்புவியிலேயே நல்லூழ் கொண்ட அன்னை அவளே.
ஒரு துளி முளைப்பாலும் உளம் கனிந்து அவருக்கு அளிக்கவில்லை. அவனே பெருவள்ளல். அன்னைக்கு அவன் அளித்த முதற்கொடை காலுதைத்து நீரில் வழுக்கியதே. அவள் வாழ்வும் மைந்தரும் அங்கண் அன்னைக்கு அளித்த இரண்டாம் கொடை. பிரிதொரு அன்னைக்கும் தந்தைக்கும் தன்னையே மகனென கொடை என அளித்தான். அன்னையர் இறுதி நீர்த்துளி கொள்கையில் நினைவு கூறப்போகும் தெய்வமுகம் அவன் முகமே. வள்ளல்கள் அளிப்பதற்காகவே பிறக்கிறார்கள். கர்ணன் இப்புவிமேல் கிளைதழைத்து படர்ந்திருக்கும் நிழல் மரம். அவன் அறத்திற்காக தொடங்குகிறது போர். இளையோனே, எங்கு சென்றிருந்தாய்? அங்கரின் குடிலுக்கு மூத்தவரே, அதற்கு முன் நான் சல்லியரை சென்று பார்த்தேன். அங்கர் தன் பெருங்கொடை திறனால் ஒவ்வா சொல்லுறுதிகளை பலருக்கும் அளித்திருக்கலாம். பாண்டவர்களை அவர் வெல்வது கூட இல்லை. அவர் எவருக்கோ அவ்வண்ணம் சொல்லுறுதி அளித்தது போல் தோன்றுகிறது என்றார் சல்லியர். ஆகவே நான் நேரில் சென்று அவரிடம் கேட்டேன். அவர் மெய் என்று கூறினார். நம் படைகளுக்குள் நுழைந்து மூத்தவரின் பாடி வீட்டிற்குள் சென்று யாதவ பேரரசி அன்னையென நின்று அச்சொல்லுறுதியை பெற்றிருக்கிறார். ஆம், நான் அறிவேன். மூத்தவரே, அறிவீர்களா? இளையோனே, இப்படைக்குள் நிகழும் ஒன்றை தெரியாதிருக்கும் அளவுக்கு குலத்திறனோ ஆட்சித்திறனோ அற்றிருப்பேன் என்று எண்ணுகிறாயா? அங்கர் என் தோள் தோழர் அல்ல, எனக்கு குருதி மூத்தவர். ஆனால் என் தோள் தோழர் என்றே எப்போதும் தன்னை காட்டிக் கொண்டிருந்தார். அவர் அவ்வாறு தன்னை காட்டுந்தோறும் நான் அவ்வாறே ஆனேன். எனினும் அவர் என் மூத்தவர், என் அரியணைக்குரியவர். என் அரியணை அவருக்கே உரியது. அது எனக்கு அவர் அளித்த கொடை. அவர் நாளை அர்ஜுனனை கொல்வதாக வஞ்சினம் உரைக்கிறார். அது நிகழப்போவதில்லை. ஆம், நான் அறிவேன், அது நிகழப்போவதில்லை. இளையோனே, என் வாழ்வை அங்கர் கையில் இக்களத்தில் இன்று அளிக்கவில்லை. வில்லுடன் அவர் குருகுலத்தில் போட்டிக்கு எழுந்த அன்றே அளித்து விட்டேன். இதுவரை அவர் அளித்த அனைத்தும் அவரது கொடை. இனியும் அவர் அளிப்பது எதுவோ அதுவே என் வாழ்வு. மூத்தவரே, பாண்டவர் ஐவர் அல்ல, அறுவர். அறுவரில் மூத்தவர் அங்கர். ஆம் இளையோனே, அங்கரே மூத்தவர். சொல்ல சொல்ல சிதறுவதும் என்ன என்ன பெருகுவதும் வகுக்கும் தோறும் மீறுவதுமான ஒன்றை அறம் என்றனர் முன்னோர். அது கண்ணீரில் தெளிவது, புன்னகையில் ஒளிவிடுவது, கனிவில் கூர்கொள்வது. பேசி பேசி பெருக்கியது பொருளிழந்து உதிர்வது என்று உணர்ந்தவன் மெய்யறிந்தோன். எண்ணி பெருக்கியவற்றை எண்ணாது சுருக்குபவனே அங்கண். ஒரு சிரிப்பில் ஒரு துளி விழி நீரில் அமைபவன். இப்புவியில் அவன் அறம் பேசப்படாத நாளே இல்லை. ஆகவே அறம் மீறப்படாத நாளும் இல்லை. பாண்டவர் குல தோன்றல் அரியணைக்குரிய அறத்தின் செல்வர் யுதிஷ்டர் வருகிறார். இந்திரனின் மைந்தன், வில்லின் விஜயன், காண்டீபம் ஒளிரும் அர்ஜுனன் வருகிறார்.
இதோ வருகிறார் பீமசேனன், வாயுவின் மைந்தன், பெருந்தோள் வேந்தன். அங்க தேசத்து அரசர், கதிர் மைந்தர், கௌரவ பெரும்படை தலைவர், ஜைத்ரம் எனும் பொற்தேரில் வருகிறார் கர்ணர். அங்கர் வாழ்க, கதிர்மைந்தன் வாழ்க. நம் எதிரிக்கு வாழ்த்து சொல்கிறார்கள், அவன் வெல்ல வேண்டும் என கூவுகிறார்கள். நம் மைந்தரும் கூவுகிறார்கள். ஆம் மூத்தவரே, நானும் சேர்ந்து வாழ்த்து கூவினேன். அதோ நகுலனும் வாழ்த்து கூவுகின்றான். இலிமக்களே, அவன் நம் குல மகளை இழிவு செய்தவன் என்பதை மறவாதே. முன்னேறுக அர்ஜுனா, வீழ்த்துக அந்த சூதனை. திருஷ்டத்யும்னா, அங்கரை எதிர்கொள்வோம். மைந்தனை விலக்காவிடில் தீது நிகழக்கூடும். அர்ஜுனன் எங்கே? அவர் உடலில் 4 அம்புகள் தைத்துள்ளன. மருத்துவரை அணுகி பின் களம் புகுவார். அதுவரை இந்த பேரலையை நாம் நிறுத்தியாக வேண்டும். அரசர் யுதிஷ்டருடன் யார் இருக்கிறார்கள்? அவரது 2 மைந்தர்கள். பிரதிவிந்தியனும் யௌதேயனும் போர்க்களை தேராதவர்கள். பிற மைந்தர்களேனும் அங்கே செல்லட்டும். அவருடன் நகுலன் நிலை கொள்க. கவசப்படையாலும் யானை படையாலும் அவர் சூழ்ந்து கொள்ளப்பட வேண்டும். யுதிஷ்டிரா, அடிபணிக, அடிபணிக, முடியெடுத்து நிலம் வைத்து அடிபணிக, உயிர் காத்துக் கொள்க. இலிமகனே, இவ்வண்ணம் உன்னை இக்களத்தில் எதிர்கொள்ளும் பொருட்டே நான் இதுகாரும் உயிர் பிழைத்திருக்கிறேன் என்று எண்ணுகிறேன். என் வாழும் உடலிலிருந்து இம்மணிமுடியை இனி எடுக்கப் போவதில்லை. இது யயாதியின் மணிமுடி, குருவின் ஹஸ்தியின் மணிமுடி. இதை ஒருபோதும் சூதன் வெல்ல மாட்டான். விலகிச் செல் கீழ்மகனே. எனில் என்னோடு போரிடு. கர்ணா, இந்த வாய்ப்பை நழுவ விடாதே. கொல் அவனை. யுதிஷ்டிரா, உனக்குரியது இந்த மான்தோல் சிறு கச்சையும் சடைமுடியும் கமண்டலமும் தான். அரசன் என்று தருக்கி அரியணையில் இனி அமராதே. கோழையே, செல்க. தொடாதே அதை, அது அங்கு கிடக்கட்டும். அவ்விலிமகனதை எடுத்து சென்று தன் தோழலின் தலையில் சூட்டட்டும். இனி அதை நான் சூட வேண்டும் என்றால் அவன் குருதியால் அதை கழுவ வேண்டும். அவன் குருதி நனையாமல் அதை இனி நான் தொடமாட்டேன். தெய்வங்கள் மேலானை, மூதாதையர் மேலானை. பிரதிவிந்தியா, தந்தையை அழைத்துச் செல். தந்தையே, வைத்துக்கொள் மணிமுடியை, எனக்கு வேண்டாம். அங்கரே, என்னை எதிர்கொள்ளுங்கள். வா பீமா, உன்னையே எதிர்பார்த்திருந்தேன். செல்க மந்தா, இது உன் போர் அல்ல. எந்த காட்டிலும் செங்கழுகை வெல்லும் வேளம் பிறந்ததில்லை. காட்டு விலங்கை களத்தில் கொள்வது நெறியல்ல என்பதால் மட்டுமே உன்னை இன்று கொள்ளாமல் விடுகிறேன். இனி எந்த வில்லவன் முன்னும் ஆணவத்துடன் எழாது ஒளிக உன் வில். நீ கொண்டிருக்கும் உயிர் என்பது இந்த சூதனின் கொடை என்று உணர்க. கொடையளிக்க நீ யார்? கொல் அவனை. அங்கர் வெல்க, விண்ணோன் மைந்தன் வெல்க, கதிர்மைந்தன் வெல்க. தந்தையே,
பின்னடையுங்கள், மீண்டும் ஒருங்கிணைவோம். தந்தையே, தேரில் ஏறிக்கொள்ளுங்கள். மைந்தா, என்னை விடு. தந்தையே, சொல்வதை செவிசாயுங்கள். என்ன சொல்ல போகிறாய் சுதசோமா? இந்த அவமதிப்பை என்னால் ஏற்க முடியாது. அமருங்கள் தந்தையே. தந்தையே, அவரிடம் தாங்கள் தோற்றதை பற்றி வருந்தினீர் என்றால் மிதமிஞ்சிய ஆணவம் கொண்டிருக்கிறீர்கள் என்றே பொருள். தந்தையே, வில்லுடன் மண்ணுக்கு வந்த இந்திரனின் மைந்தனே அஞ்சும் மாவீரனை இத்தனை பொழுது களத்தில் எதிர்த்து நின்றிருக்கிறீர். இதற்கப்பால் இக்களத்தில் நீங்கள் அடைய விரும்புவதுதான் என்ன? அவ்வாறு விரும்பும் அளவுக்கு வீங்கிய வெற்று ஆணவம் கொண்டவரா நீங்கள்? சர்வதா, நான் தோல்விக்காக வருந்தவில்லை. பிறகு எதற்காக? மகனே சர்வதா, நான் வருந்துவது பிரிதொன்றுக்காக. அதை என்னால் உணர முடிகிறது தந்தையே. அங்கர் உங்களுக்கு அளித்த உயிர்கொடை உங்கள் உள்ளத்தை சிறுமை கொள்ள செய்கிறது. விழி இழந்த இரவலனுக்கு ஒற்றை நாணயத்தை சுண்டி எறிவது போல் உங்களுக்கு உயிரை அளித்திருக்கிறார் அவர். அவ்வுயிரை உடலில் சூடி நின்றிருக்க கூசுகிறீர்கள் அல்லவா? ஆம், புழுவினும் கீழானவனாக என்னை ஆக்கினான். என் தலைமேல் நடந்து சென்றான். இனி ஆனனை இங்கு நிமிர்ந்து நின்றிருப்பது என்ன பொருள்? எனில் உங்கள் கடமையை துறக்கவிருக்கிறீர்களா? போர் முகம் நின்று இறுதி துளி குருதி வரை சமராடுவதல்லவா உங்கள் தன்னரம்? தந்தையே, இன்று களத்தில் அங்கர் முன் நின்று இருக்கையில் உங்கள் உயிருக்காக அஞ்சினீர்களா? சுதசோமா, நீயே கூறு, உன் தந்தை உயிரை எண்ணி அஞ்சுபவனா? நீங்கள் ஒரு கணமும் அஞ்சவில்லை. ஏனெனில் அவர் உங்களை கொல்ல மாட்டார் என்று அறிந்திருந்தீர்கள். ஆம், அதை நானும் உணர்ந்து வியந்தேன் சுதசோமா. நீ மட்டுமல்ல சர்வதா, தந்தையும் வியந்தார். சர்வதா, இப்போது கூறு, அவன் ஏன் என்னை கொல்லவில்லை? நான் அவன் என்னை கொல்ல மாட்டான் என்று ஏன் உணர்ந்து? தந்தையே, அங்கர் தங்களை முற்றிலும் அறிவார். ஏன் தாங்களும் அங்கரை அறிவீர். நீங்கள் அவரை அவை சிறுமை செய்ததில்லை, குலம் சொல்லி தாழ்த்தியதும் இல்லை. தந்தையே, நீங்கள் உங்களை சத்திரியர் என ஒருபோதும் எண்ணியதில்லை. அரக்கனின் தந்தையாக வாள் மானுடரின் குருதி கொண்டவராகவே கருதுகிறீர்கள். தந்தையே, அங்கர் அதை நன்குணர்ந்தவர். உங்கள் சொல்லிலிருந்து ஒருபோதும் துயரோ வஞ்சமோ கொள்ள மாட்டார். அவர் தங்கள் ஆள் உள்ளத்தில் சினமோ பழிநிகர் குருதியோ வேண்டுபவரல்ல. முதல் நாள் முதல் சொல்லெடுத்த கணம் முதல் நீங்கள் அங்கரை நன்கறிவீர்கள் தந்தையே. தந்தையே, அவர் தங்களுக்கு அளித்த கொடை உயிர். இனி அதை தங்களால் மறுக்க இயலாது. ஆயின் இந்த உயிர் கொடை அவர் அளித்த சிறு கொடை என்று உணர்க. அதைவிட பெரிய கொடை உங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுள் உறைந்த நுண்ணிய ஆணவம் ஒன்றை உடைத்து சென்றிருக்கிறார் அங்கர். என்ன சொல்கிறாய்? இத்தருணத்தில் நீங்கள் உங்களை முழுதும் உணர்வதே உங்களுக்கு அங்கர் அளித்த கொடை. பெற்றுக்கொள்வதின் சிறுமை என்ன? பிறரை விட விரிந்து எழுவதன் ஊடாக அடையும் ஆணவத்தால் அல்லவா இத்தனை நாள் இங்கு வாழ்ந்தீர்கள். ஆம், உங்களுக்கு உங்கள் குடிமூத்தோர் ஒரு பேரறிவை வழங்கி சென்றிருக்கிறார் என்று உணருங்கள். இதில் சிறுமை கொள்ள ஏதும் இல்லை. பொன்னோ நிலமோ பெறுவதில் சிறுமை உண்டு. அறிவை பெறுவது எந்நிலையிலும் பெருமை அளிப்பதே. ஆம், இன்னொடி உங்கள் வாழ்வு நிறைவுற்ற தருணங்களில் ஒன்றென்று அறிக. போருக்கென எழுக. இந்நாளில் நாம் ஈற்ற வேண்டியவை பல. ஆம், போர் புரிந்தாக வேண்டும், அது என் கடன். உங்களுக்காக மட்டுமல்ல, இப்போர் நீங்கள் அறியாத வேறு பலவற்றுக்காக. மீண்டும் ஒருவேளை இக்களத்திலேயே அவரை நீங்கள் சந்திக்க கூடும். அப்போது ஒரு கணம் உங்கள் வில் தாழ வேண்டியதில்லை. தாழ்வதை அவர் விரும்பப் போவதும் இல்லை. இப்பொற்களத்திலிருந்து ஒளியும் மாற்றலும் கொண்டவராக நீங்கள் எழுவதையே அவர் விரும்புவார். எழுக தந்தையே. இத்தகைய தருணங்களில்தான் தந்தையர் தெய்வங்களால் வாழ்த்தப்படுவதாக உணர்கிறார்கள். மைந்தரால் முற்றிலும் புரிந்து கொள்ளப்படும் தந்தையர் போல் நல்லூல் கொண்டவர் எவரும் இல்லை. அதுவே மானுடருக்கு தெய்வங்கள் அளிக்கும் மிக பெரும் கொடை.